ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கீரை கடையல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உடல் ரொம்ப மெலிஞ்சிருக்கிறவங்களும் சரி, ரத்த சோகை இருக்கிறவங்களும் சரி, அடிக்கடி இந்த கீரை கடையில் சாப்பிட்டு வந்தால் நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்குங்க. இந்த டேஸ்டான கீரை கடையில் கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி சுட சுட சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் 2 முறையாவது இந்த மாதிரி கீரைக்கடையில் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கீரைக்கடையில் இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு கூட தேவைப்படாதுங்க. இந்த கடையில் போட்டே பசைஞ்சு சாப்பிட்றலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக வெறும் அப்பளம் மட்டும் பொரித்து வச்சா போதும், இல்லை உருளைக்கிழங்கு பொரித்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். கீரையை சுத்தம் பண்ணும்போது 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் 2 ஸ்பூன் அளவு கல்லுப்பும் போட்டு தண்ணியில் 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா கீரையில் தான் நிறைய பூச்சி மருந்து தெளிப்பாங்க, நிறைய பூச்சி வருன்றதுனால. அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, கீரை ஆயும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன தண்டாக இருக்கும், அதோடு சேர்ந்து ஆஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. வெறுமனே இலையை மட்டும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி தண்டையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கீரை கடையில் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். கீரை கடையல், கீரை பொரியல் இதெல்லாம் செய்கிறதுக்கு மண் பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே நல்ல ஒரு டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. 1 ஸ்பூன் அளவு எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இது கூட ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு 1-2 இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, நல்ல லைட் காரமாக தான் இருக்கும், அதனால் 2 மிளகா சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 மிளகா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிட்டு கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த கீரை கடையில் பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பு காரமாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நீங்கள் சாதத்தோட குழம்புக்கு பதில் இந்த கீரை கடையில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்குமே அவ்வளவு அருமையாக இருக்கும். இப்போ புளியையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். கீரை சேர்த்தோடனே நீங்கள் தண்ணி தெளித்து விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே கீரையை நல்லா வதக்கி விடுங்க. கீரை வதங்கிட்டு நல்லா சுருண்டு வரணும். இந்த மாதிரி செய்யும்போது கீரையோட கலர் மாறவே மாறாத அதே க்ரீன் கலர்லேயே நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். வதக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளவு மணமாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற பொருளோடு சேர்த்து கீரையை சேர்த்து வதக்க அதோட டேஸ்ட் என்னன்னு சொல்லிவிட்டு அந்த வாசனையிலேயே தெரிஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், கீரை வதக்கி மட்டும்தான் விட்டுருக்குறேன், அதுலேயே நல்லா வதங்கி வந்திருக்கு. எவ்வளோ சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். பாத்திரம் ஃபுல்லாக இருந்தது, இப்போ கால்வாசி அளவு தான் இருக்குது. கீரை இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 கைப்பிடி அளவு தண்ணி தெளித்து வேக வச்சுருங்க. கீரையை வேக வச்சாமல் சாப்பிட்டோன்னா பெரியவங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் ஒரு 3 நிமிஷமாவது கீரையை தண்ணியில் வேக வைங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லது. தண்ணி தெளிச்சுட்டு 1 நிமிஷம் 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம், கடைசியாக சேர்த்துக்கலாம். கீரை வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் கழிச்சாலே கீரை நல்லா வெந்து வந்திருக்கும். கையில் எடுத்து லைட்டாக கிள்ளி பார்த்திங்கன்னா நல்லா கிள்றதுக்கு வரணும். இப்போ பாருங்கள், கிள்றதுக்கு முடியல, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். கீரை 2ஆக பிரிஞ்சு வரலை, நசஞ்சவும் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் கீரை வேகலைன்னு அர்த்தம். இன்னும் ஒரு நிமிஷம் வேக வச்சோன்னா நல்லாவே வெந்து வந்துடுங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு நிமிஷம் விட்டுட்டேன், நல்லா கிளறி விட்டுடலாம். கீரை வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. இப்போ பாருங்கள், கீரை கையில் கிள்றதுக்கு நல்லாவே கிள்றதுக்கு வருது, நல்லா நசஞ்சும் வருது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் கீரை நல்லாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி கீரை கடையிலுக்கு கீரையில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போதே நீங்கள் கடைய ஆரம்பிச்சிருங்க.
வீட்டில் மத்து இருந்ததுன்னா இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. மத்தில் கடையும் போது நீங்கள் சூடாக இருக்கும்போது கடைஞ்சால் தான் நல்லா ஈஸியாக கடையிறதுக்கு வரும். நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கடைஞ்சி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக கடையிறதுக்கு வரும். மத்தில் கடைஞ்சிங்கன்னா கீரை வந்து 1-2 தான் கடைஞ்சி வரும், ஃபுல்லாக கடையாது. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்ததுன்னா இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சி கொடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா கீரையை வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் வச்சு 2 சுற்றி எடுத்திங்கன்னா நல்லாவே மசிஞ்சு வந்துடும். இப்போ கீரையை ஆற வச்சுட்டு பாதி கீரையை பெரியவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறத வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு பிளெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அதுவும் பல்ஸில் வச்சு பண்ணிங்கனாலே போதுங்க. இந்த அளவுக்கு நல்லாவே மசிஞ்சு வந்துடும். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் கில்லாமல் சேர்த்து கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரையோடு சேர்த்துட்டோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான அரைக்கீரை கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூடான சாதத்தில் இந்த அரைக்கீரையை 2 ஸ்பூன் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சத்தே இல்லாத குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா சத்து பிடிப்பாங்க. உடம்புல வந்து இம்யூனிட்டியும் ஜாஸ்தியாகும். ரத்த சோகை இருக்கிறவங்கெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லது. அரைக்கீரையும் பருப்பும் சேர்த்து ஒரு அருமையான கடையல் ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்டான கீரை கடையல் ரெசிபியை நான் சொன்ன மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.